காதல், நிச்சயிக்கப்பட்ட திருமணம், அதன் பிறகு மர்மமான மரணம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே உள்ள லோஹாகட் கோட்டையில் 26 வயது தொழிலதிபர் கேத்தன் விஷால் அகர்வாலின் மரணம் முதலில் ட்ரக்கிங் விபத்தாக கருதப்பட்டது. ஆனால் போலீசாரின் தீவிர விசாரணையில் இது திட்டமிட்ட கொலை என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த வழக்கில் கேத்தனின் வருங்கால மனைவி சியா கோயல் மற்றும் அவரது காதலன் என கூறப்படும் சேட்டன் சௌத்ரி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த பரபரப்பான வழக்கில் இருவரையும் ஜூன் 29ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த மரணத்தின் பின்னணியில் இன்னும் என்னென்ன அதிர்ச்சி உண்மைகள் வெளிவரப்போகின்றன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கேத்தன் அகர்வால் புனேவில் உள்ள பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் வசிக்கும் பிரபல ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழிலதிபர் விஷால் அகர்வாலின் மகனாவார். இவர் குடும்ப தொழிலில் இயக்குநராக பணியாற்றி வந்தார். கேத்தனுக்கும் 20 வயதுடைய சியா கோயல் என்பவருக்கும் பிப்ரவரி மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இவர்களது திருமணம் ராஜஸ்தானின் உதய்பூரில் உள்ள ஒரு பிரம்மாண்ட மாளிகையில் நடைபெற இருந்தது. இதற்காக சுமார் 17 கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபம் மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இரு குடும்பங்களும் மிகவும் நெருக்கமாகவும் பழகி வந்துள்ளனர். திருமணத்திற்கு முன்பாக பாலி நாட்டிற்கு சென்று ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக விமான நிலையத்திற்கு சென்றபோது கேத்தனின் பாஸ்போர்ட் மாயமாகி இருந்தது. இதனால் அவர் பயணத்தை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்பினார். ஆனால் சியாவின் சதி திட்டத்தால் தான் பாஸ்போர்ட் திருடப்பட்டது என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சியா கோயலுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. அவருக்கு சேத்தன் சௌத்ரி என்ற நபருடன் தொடர்பு இருந்துள்ளது. கடந்த ஜூன் 14ஆம் தேதி சியா கேத்தனை அதே லோஹகாட் கோட்டைக்கு அழைத்து சென்று தள்ளிவிட முயன்றுள்ளார். அப்போது கேத்தன் ஒரு மரக்கிளையை பிடித்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பாம்பு வந்ததால் பயந்து விலகும்போது தள்ளிவிட்டேன் என அப்போது அவர் நாடகமாடி உள்ளார். சியாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதாக கூறி கேத்தனை மீண்டும் அதே கோட்டைக்கு வருமாறு சியா வற்புறுத்தி உள்ளார். கேத்தனின் தாயாரிடமும் சியா போனில் பேசி கேத்தனை அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார். அன்று கோட்டைக்கு சென்ற கேத்தனை சியாவும் அவரது ஆண் நண்பர் சேத்தன் சௌத்ரியும் சேர்ந்து தாக்கி 400 அடி பள்ளத்தில் தள்ளி கொன்றுள்ளனர். பின்னர் இது தவறி விழுந்த விபத்து எனவும் நாடகமாடி உள்ளனர். ஆரம்பத்தில் விபத்து என நம்பப்பட்டாலும் கேத்தனின் தந்தை மற்றும் உறவினர்களின் சந்தேகத்தின் பேரில் லோனாவாலா ஊரக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகள், செல்போன் அழைப்பு பதிவுகள் மற்றும் டிஜிட்டல் தடயங்கள் மூலம் இது திட்டமிட்ட கொலை என அம்பலமானது. குற்றவாளிகள் சியா கோயல் மற்றும் சேத்தன் சௌத்ரி ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் ஜூன் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர். தனக்கு விருப்பமில்லை என்றால் திருமணத்தை ஆரம்பத்திலேயே மறுத்திருக்கலாம் என்றும் 26 வயது மகனை இப்படி கொடூரமாக பறித்து விட்டதாகவும் கேத்தனின் பெற்றோர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். மேலும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிக நெருக்கமாக பழகி ஷாப்பிங் சென்றுவிட்டு இவ்வளவு பெரிய சதியை ஒருவரால் செய்ய முடியுமா என்ற அதிர்ச்சியை இந்த சம்பவம் புனே வட்டாரத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.